வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே நல்லா சாஃப்டாக தேங்காய் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பன் பண்ணுறதுக்காக முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக 3/4 கப் அளவுக்கு மிதமான சூடில் இருக்கிற பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் போல் இருக்குது. ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 260 கிராம் இருக்குது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மாற்றி 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நாம் பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வச்சிடலாம். அதுக்கப்புறமா மாவு மேலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் திருவி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா 1/4 கப் செரியை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 15 போல் கேஷ்யூ நட்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 15 போல் பாதாமை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பன் பேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு அலுமினியம் டின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். கேக் டின்னுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு சைடில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாவு நம்ம கையை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். லைட்டாக இது தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மோடில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம்.
இது வந்து சென்டர்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பெரிய உருண்டை மாவு வந்து எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போது இந்த ஷீட்டை வந்து நம்ம தேங்காய் ஃபில்லிங் மேலே வச்சிடலாம். இப்போது 2 ஷீட்டோட ஓரங்களையும் வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. நாம் வந்து நல்லா ஒட்டலைன்னா பேக் ஆனதுக்கப்புறமா இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஓரங்களை வந்து நல்லா ஒட்டியாச்சு. இப்போ நாம் இதை வந்து மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு வந்து மூடி வச்சு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. இது வந்து மறுபடியும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம கை வச்சு ஓரங்களை வந்து மறுபடியும் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்படி இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற பால் சுகர் கலவையை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பால் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எக் வாஷும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை வந்து நல்லா பேக் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 35 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போது இதை வந்து நாம் திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். அதுக்காக முதல்ல வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் கேக் மோல்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் இதை வந்து அதே பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நாம் இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து வெண்ணெய் தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியால் இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.